ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிவில் குருஸ். சிவில் இன்ஜினியரிங் உள்ள சில அடிப்படையான விஷயங்களை பற்றி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த முறை நான் சொல்ல போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, பிளாஸ்டர் செய்யறதுக்கு, அதாவது பூச்சி வேலைக்கு தேவைப்படக்கூடிய சிமெண்ட்டு, சாண்ட், அப்புறம் வாட்டர், இதோட அளவை எப்படி கணக்கிட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புது வீடு இப்போ கட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிங்க. அந்த வீட்டுக்கு இன்டர்னல் அப்புறம் எக்ஸ்டர்னல், அதாவது வீட்டோட உள்புறம் வெளிப்புறத்துக்கு கண்டிப்பாக நம்ம பூச்சு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டரிங் செஞ்சே ஆகணும். அந்த பிளாஸ்டர் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளோ பேக்ஸ் சிமெண்ட் தேவைப்படும், அப்புறம் எவ்வளோ கியூபிக் மீட்டர் சாண்ட் தேவைப்படும், அப்புறம் எத்தனை லிட்டரு தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிற விவரத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அப்புறம் அவசியம் கூட. ஸோ அதை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட்டு, பிளாஸ்டரிங் அப்படின்னா என்ன? தமிழில் இதை நம்ம பூச்சி வேலை அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக நம்ம பண்ணுறோம், அதை பண்ணுறதால நமக்கு என்ன ஒரு யூசேஜ், என்ன பலன் நமக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டர் அப்படிங்கிறது வால்ஸ், அதாவது சுவரம், சீலிங்கில் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சிமெண்ட்டு, மணல் கொண்ட கலவையை சுவரோட கரடு முரடான மேற்பரப்பை மூடி மென்மையான மேற்பரப்பா மாற்றக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளாஸ்டர். அதாவது வாலோ சீலிங்லையோ இருக்கக்கூடிய அந்த கரடு முரடான அந்த மேற்பரப்பு இருக்கு இல்லையா, சர்ஃபேஸை நம்ம இந்த பிளாஸ்டர் மூலியமா பண்ணி சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸை மாற்றக்கூடிய இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம பிளாஸ்டர்னு சொல்லுவோம். இந்த சிமெண்ட் அப்புறம் இந்த மணலோட விகிதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சுவர் இல்லை காங்கிரீட்டு, அப்புறம் சுவர் அமைந்துள்ள இடம், இதை பொறுத்து தான் நம்ம கணக்கிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்னல் வாலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியான கலவை விகிதம், அப்புறம் எக்ஸ்டர்னல் வாலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தனியான கலவை விகிதம், அதே காங்கிரீட் வாலாக இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியான கலவை விகிதம், அதே சீலிங்கில் உள்ள இருந்துச்சுனாலும் அதுக்கும் தனியான கலவை விகிதம். இது மாதிரி ஒவ்வொரு சுவரோ வாலுக்கோ சீலிங்கோ தனித்தனியான கலவை விகிதம், அதாவது மிக்ஸ் மார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை விகிதம் தனித்தனியாக வேரி ஆகும். இதை எப்படி நம்ம இந்த கலவை விகிதத்தை வகைப்படுத்துகிறோம், எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, அஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு, அப்புறம் இன்ஜினியர்ஸை கொண்டு சில சில விகிதங்களை நம்ம பரிந்துரைச்சிருக்கோம். இந்த பரிந்துரைக்கப்பட்ட இந்த விகிதம் அப்படிங்கிறது வந்து ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் செய்யலை. எல்லாம் லேபில் ப்ராப்பர் டெஸ்ட்டுக்கு உண்டாக்கி, அப்புறம் சைட்லேயும் ப்ராப்பர் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆக்கி, எல்லாம் பாஸ் ஆகி வந்த ரிசல்ட்டை வச்சு தான் இந்த விகிதத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விகிதம் எப்படி விகிதம் என்னென்ன விகிதம் வருது அப்படிங்கிறத பற்றி, ப்ரொபோர்ஷனை பற்றி நம்ம பேக் டு பேக் பார்க்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டரிங் அப்படிங்கிறத எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டோட வெளிப்புற சுவத்தில் மழையோ இல்லை ஒரு சில வளிமண்டல ஊடுருவலை, சில பெனிட்ரேஷன்லாம் நடக்கும். ஸோ இந்த மழை சமயத்தில் மழை தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் பிளாக் வழியாக உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டரிங் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வெறும் பிளாக் ஒர்க் மட்டும் பண்ணி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறையா தூசு, அப்புறம் மாசு, அதாவது டஸ்ட்லாம் அதில் படிகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம பிளாஸ்டர் பண்ணி அதில் நல்ல ப்ராப்பரான பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட அளவை, தூசு மாசு படிக்கக்கூடிய அளவை குறைக்கலாம். இன்னொன்று என்ன மெயின் அப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டெக்கரேட்டிவ் லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை இருக்குது. ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதனால இது பார்க்க ஒரு டெக்கரேட்டிவ் லுக்காக இருக்கும். அப்புறம் வெளிப்புற பூச்சிகளில் சில எறும்போ கரையான் இது போன்ற பூச்சிலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணக்கூடியது. ஸோ இவற்றெல்லாம் சுவரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த பிளாஸ்டரை பயன்படுத்துகிறோம். இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க்மேன்ஷிப், அதாவது நம்ம செஞ்ச வேலை, மேசன் செஞ்ச கொத்தனார் செஞ்ச வேலை சரியில்லை, இப்போ சப்போஸ் பிளாக் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது, இல்லை வேலை செஞ்ச மேசனால் சரியாக ப்ராப்பரான ஒரு ஒர்க்மேன்ஷிப் இல்லை அப்படின்னா அதை இந்த சுவரை மூடி மறைக்கிறதுக்கு, நம்ம பண்ண மிஸ்டேக்கை மூடி மறைக்கிறதுக்காகவும் நம்ம இந்த பிளாஸ்டரை பயன்படுத்துகிறோம். அப்புறம் வேற முக்கியமாக இன்னும் என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்டர் பண்ணுறதால நமக்கு
ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்குது. இதை தான் மேக்ஸிமம் பீப்புள் வந்து விரும்புகிறாங்க. ஸோ பிளாஸ்டரால் நமக்கு பெயிண்டிங் செய்யறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட பயன்பாட்டு பகுதி, அதாவது யூசேஜ் ஏரியா, அப்புறம் சுவற்றோட தன்மை, அதாவது வால் இருக்கக்கூடிய வால் பிரிக் வாலா இல்லை காங்கிரீட் வாலா அப்படிங்கிறத பொறுத்து இந்த கலவையோட விகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டேபிளை நம்ம 1 by 1 இதோட இந்த மிக்ஸ் ரேஷியோவை பற்றி பார்க்கலாம். இப்போ 1:3 அப்படிங்கிற மிக்ஸ் ரேஷியோ, மார்ட்டரோட மிக்ஸ் ரேஷியோ 1:3, அதாவது 1 பங்கு சிமெண்ட்டும் 3 பங்கு சாண்டும் இருக்கக்கூடிய இந்த மிக்ஸ் ரேஷியோ எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிப்பேரிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கே இப்போ சீலிங்கில் சப்போஸ் எதாவது கிராக்ஸு இது மாதிரி உள்ளது சுச்சுவேஷனில் நம்ம இந்த விகிதத்தை யூஸ் பண்ணி 1:3ங்கிற விகிதத்தை யூஸ் பண்ணி 6 mm திக்னஸுக்கு இந்த பிளாஸ்டரை பண்ணிக்கலாம். இது சிங்கிள் கோட்டை வச்சு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1:4 இப்படிங்கிற மிக்ஸ்டு ரேஷியோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சீலிங்கு, அப்புறம் ஆர்சிசி சர்ஃபேஸு, அது அல்லாத எக்ஸ்டர்னல் வால், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1:4 அப்படிங்கிற விகிதத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சீலிங்கு ஆர்சிசி சர்ஃபேஸுக்கு வந்து சிங்கிள் கோட்டில் 6 mm திக்னஸில் நம்ம இந்த பிளாஸ்டர் பண்ணணும். எக்ஸ்டர்னல் வாலை பொறுத்த வரைக்கும் 20 mm. இந்த 20 mm சிங்கிள் கோட்டாக பண்ண முடியாது. நம்ம டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோட்டு செகண்ட் கோட்டு அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோட்டில் 12 mm, செகண்ட் கோட்டில் 8 mm அப்படிங்கிற மாதிரி டபுள் கோட்டாக நம்ம இதை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பிளாக் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு இருக்கக்கூடிய மிக்ஸ் ரேஷியோ ஆஃப் மார்ட்டர் என்ன அப்படின்னா 1:5, அதாவது ஒரு விகிதத்தில் 1 பங்கு சிமெண்ட்டும் 5 பங்கு மணலும் வச்சு பண்ணக்கூடிய இந்த கலவையை தான் நம்ம பிளாக் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாக் ஒர்க்கில் அந்த பெட் ஜாயிண்டோட மார்ட்டருக்காக யூஸ் பண்ணக்கூடிய இதோட திக்னஸ் எவ்வளோன்னா 10 mmலேருந்து 12 mm வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு உள்ள இன்டர்னல் பிளாஸ்டரில் பண்ணக்கூடிய இந்த சாண்டோட தன்மையை பொறுத்து இதோட ரேஷியோ கூட மாறும். அது இப்போ சப்போஸ் இந்த சாண்டோட தன்மை, அதை இது வந்து சீவில் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மணலோட அளவு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1:5 அப்படிங்கிற ரேஷியோவை யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம உட்புகத்தில் பிளாஸ்டர் பண்ணுறதுக்காக உள்ள சாண்டோட ஃபைனஸ் மாடலஸு <3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது சாண்டு ரொம்ப ஃபைனாக நைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோட ரேஷியோ வந்து 1:6, அதாவது 1 பங்கு சிமெண்ட்டும் 6 பங்கு சாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளைன் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா 12 mm திக்னஸில் இதை சிங்கிள் கோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொரசொரப்பான மேற்பரப்பில் வந்து இதை 15 mmல உள்ள திக்னஸில் இந்த பிளாஸ்டரை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ ஒரு வீட்டோட வால், அதாவது 4 மீட்டர் வைடு அப்புறம் 3 மீட்டர் ஹைட்டில் உள்ள ஒரு வாலை, இன்சைடில் உள்ள வால், அதாவது இன்டர்னல் பிளாஸ்டருக்கு இன்டர்னல் ஏரியாவில் உள்ள வாலை எடுத்துக்கிறேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு சிமெண்ட்டு, சாண்டு, அப்புறம் வாட்டர் எனக்கு எவ்வளோ அவசியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் கால்குலேட் பண்ண போகிறேன். நான் இங்கே எடுத்துக்கிட்ட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:6. நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்த மாதிரி தான் ஃபார் இன்டர்னல் பிளாஸ்டருக்கு நம்ம இருக்கக்கூடிய சஜஸ்ட் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ண விகிதம் என்ன அப்படின்னா 1:6. ஸோ அதன்படி நான் 1:6ங்கிற ரேஷியோ இங்கே எடுத்துக்கிட்டேன். பிளாஸ்டரோட திக்னஸும் என்ன அப்படின்னா 12 mm திக்னஸ். இது பிளைன் சர்ஃபேஸாக இருக்கிறதால நான் 12 mm திக்னஸை எடுத்துக்கிறேன். ஸோ ரேஷியோ என்ன அப்படின்னா 1:6, அதாவது 1 பங்கு சிமெண்ட்டும் 6 பங்கு சாண்டும் உள்ள ஒரு ரேஷியோ. அப்புறம் திக்னஸ் 12 mm. இதை வச்சுட்டு நான் இதோட சிமெண்ட் அப்புறம் சாண்டோட குவான்டிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சில கான்ஸ்டன்டான வேல்யூ, இதில் தேவைப்பட யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல், அதாவது சிமெண்ட், சாண்ட், இதோட டென்சிட்டியை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் என்ன அப்படின்னா 1440 kg/m3. அதேமாதிரி டென்சிட்டி ஆஃப் ஃபைன் சாண்ட் என்ன அப்படின்னா 1450. இதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னா 1600 kg/m3 வரைக்கும் இருக்கும். அதாவது சாண்டோட தன்மையை பொறுத்து இந்த டென்சிட்டி கூட மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மீட்டர் கியூப்லேருந்து கியூபிக் ஃபீட்டுக்கு மாற்றுறதுக்கு இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4 மீட்டர் பை 3 மீட்டர் இதோட ஏரியா என்ன அப்படின்னா, நம்ம பிளாஸ்டர் பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னா 12 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஏரியா கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஏரியாவோட இந்த திக்னஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதோட வேல்யூம் கிடச்சிடும். ஸோ இதை பற்றி நம்ம பேக் டு பேக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரை வேல்யூம் ஆஃப் மார்ட்டர், ட்ரை வேல்யூம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம்.
இந்த ட்ரை வேல்யூம் ஆஃப் மாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா வெட் வேல்யூம் ஆஃப் மாட்டர் ப்ளஸ் 28லேருந்து 35% ஆஃப் வெட் மாட்டர். நான் ஆல்ரெடி இந்த வேல்யூ 28 to 35 அதே மாதிரி காங்கிரீட்ல பார்த்தீங்கன்னா ட்ரை வேல்யூம் ஆஃப் காங்கிரீட் எப்படி பண்ணுவோம்னா வெட் வேல்யூம் ஆஃப் காங்கிரீட் ப்ளஸ் 54% ஆஃப் வெட் காங்கிரீட். அதே மாதிரி இந்த 54% எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் முன்னாடி உள்ள வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த 35 அப்படிங்கிற வேல்யூ மாட்டரில் 35 அப்படிங்கிற வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கெட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ண சாண்டும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை ஸ்டேஜில் வச்சிங்க. அதில் கொஞ்சம் தண்ணி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஹைட்டில் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஹைட்டுங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 சென்டிமீட்டருக்குள்ள ஹைட் இருக்குன்னு சொன்னால் இது போட்ட பிறகு ஒரு 15 சென்டிமீட்டர் இதோட வேரியேஷன் மாறும். டியூ டு என்னன்னா முன்னாடி ட்ரை ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல வாய்ட்ஸு போர்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த தண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதோட டென்ஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் காம்பேக்ட் ஆகி இந்த வாய்ட்ஸு போர்ஸ் எல்லாமே ஆப்சண்ட் ஆகி அதில் என்ன ஆகும்னா இதோட ஹைட்டு குறைஞ்சி ஹைட் டென்ஸாக ஆகிடும். ஸோ நம்ம குறையக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ட்ரை ஸ்டேஜ்லேருந்து வெட் ஸ்டேஜுக்கு மாறக்கூடிய அந்த வேல்யூ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்ராக்சிமேட்டாக 28லேருந்து 35% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வேல்யூ. இப்போ குவான்டிட்டி ஆஃப் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உள்ள குவான்டிட்டி ட்ரை குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னோம்னா ரேஷியோ ஆஃப் த மெட்டீரியல். அதாவது இந்த ரேஷியோ 1:6 இருக்கு இல்லையா, இதில் ரேஷியோ ஆஃப் த மெட்டீரியல். இப்போ சிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா 1, அதே மாதிரி சாண்டு கண்டுபிடிக்கணும்னா 6. அதுதான் இங்கே போட போகிறோம். ரேஷியோ ஆஃப் த மெட்டீரியல். நான் சிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன்னா சிமெண்ட்டோட ரேஷியோ, அதே மாதிரி சாண்டு கண்டுபிடிக்கணும்னா சாண்டோட ரேஷியோ டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோ. சம் ஆஃப் த ரேஷியோனா கூட்டுத்தொகை. இந்த 1:6 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த சம் ஆஃப் த ரேஷியோ இன்டூ ட்ரை வேல்யூம் ஆஃப் மாட்டர். இதில் ட்ரை வேல்யூமும் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோமோ இந்த வேல்யூம் மாட்டரில் அந்த வேல்யூமை மல்டிப்ளை பண்ணால் நம்ம அந்த ஈச் அண்ட் மெட்டீரியலோட நம்ம குவான்டிட்டியை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம சிமெண்ட் சாண்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்ச டேட்டாஸ் தான். பிளாஸ்டரிங் ஏரியா, அதாவது பூச்சி வேலை செய்யக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா 4 மீட்டர் பை 3 மீட்டர், 4 மீட்டர் பை 3 மீட்டர். ஸோ டோட்டல் நமக்கு கிடைச்சது 12 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குது ஆல்ரெடி. இந்த நெக்ஸ்ட் என்னன்னா இதோட கனம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதோட திக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 12 mm as per டேபிள். அந்த டேபிள் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 12 mm இருக்கும். ஸோ டேபிள் படி 12 mm, இதில் நம்ம 12 mm சொல்லியிருக்கோம். ரேஷியோ 1:6. ஸோ வேல்யூம் என்ன அப்படின்னா இந்த திக்னஸை ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய இந்த கியூபிக் மீட்டர் வேல்யூ தான் இதோட வேல்யூம். ஸோ கிடைக்கக்கூடிய இந்த 0.144 மீட்டர் கியூப் தான் வால்யூம் ஆஃப் மாட்டர். ஸோ ட்ரை வேல்யூமோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வெட் வேல்யூம் ப்ளஸ் 28%லேருந்து 35% ஆஃப் வெட் வேல்யூம். ஸோ ட்ரை வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு வெட் வேல்யூம். வெட் வேல்யூம் எவ்வளோ அப்படின்னா 0.144 ப்ளஸ் 35% ஆஃப் வெட் வேல்யூம். ஸோ 35% அப்படிங்கிறதால 35 டிவைடட் பை 100 ஆஃப் வெட் வேல்யூம். இந்த வெட் வேல்யூமோட வேல்யூ 0.144. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா 0.1944 கியூபிக் மீட்டர். இதுதான் என்னன்னு சொன்னால் ட்ரை வேல்யூம் ஆஃப் த மாட்டர். ஸோ இந்த ட்ரை வேல்யூம் ஆஃப் மாட்டர் அப்படிங்கிறது எப்போவுமே வெட்டு வேல்யூம் ஆஃப் மாட்டரோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த 1 இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ட்ரை வேல்யூம் கண்டுபிடிக்கும் போது ஒரு வேல்யூ ஒன்று கிடைக்கும், 1.35 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம வெட்டு வேல்யூமோட 1.35 இதை ஸ்டாண்டர்ட் கன்வர்ஷன் ஃபேக்டராக வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணாலே நம்ம டைரெக்டாக ட்ரை வேல்யூம் ஆஃப் மாட்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி காங்கிரீட்டுக்கு 1.54 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் நம்ம ட்ரை வேல்யூம் ஆஃப் காங்கிரீட் மிக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரை வேல்யூம் ஆஃப் காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 1.35 இது நான் வச்சுட்டேன். 1.35ங்கிறத ஸ்டாண்டர்ட் கன்வர்ஷன் ஃபேக்டராக வச்சுக்கிட்டு இன்டூ வெட்டு வேல்யூம். இதோட வெட்டு வேல்யூம் என்ன அப்படின்னா 0.144. இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 1.35ஓட 0.144 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய 0.1944. ஸோ இந்த வேல்யூவும் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு போட்ட இந்த வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக 1.35ஓட இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த 0.1944 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிடும். ஸோ இதை
கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு உள்ள கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சிமெண்ட்டோட கால்குலேஷன் குவான்டிட்டி என்னன்னு பார்க்க போகிறேன். ஸோ நான் எடுத்துக்கொண்ட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:6. இந்த ரேஷியோக்குள்ள சிமெண்ட்டோட குவான்டிட்டி என்ன அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபார்முலா ரேஷியோ ஆஃப் சிமெண்ட் டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோ இன்டூ ட்ரை வேல்யூம் ஆஃப் மோட்டர். ஸோ ரேஷியோ ஆஃப் சிமெண்ட் அப்படின்னா இங்கே 1:6 மிக்ஸ் மோட்டர் இருக்குல்ல, சிமெண்ட்டோட ரேஷியோ என்ன அப்படின்னா 1. ஸோ 1 நான் இங்கே போட்டுக்கிட்டேன். சம் ஆஃப் த ரேஷியோ அதாவது 1 6 கூட்டி கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ 1 + 6 = 7. ஸோ 7 போட்டேன். இன்டூ ட்ரை வேல்யூம் ஆஃப் மார்டர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி இந்த ட்ரை வேல்யூம் ஆஃப் மார்டரை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 0.0278 கியூபிக் மீட்டர் இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ எனக்கு வெயிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூமோட நான் டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிமெண்ட்டோட வெயிட்டு கிடச்சிரும். ஸோ 0.0278 இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1440 kg/m3. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய வெயிட் என்னன்னா 40.032 kg கிடைக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேக் சிமெண்ட்டில் எத்தனை கேஜி ஆஃப் இது இருக்கும் அப்படின்னா 50 kg ஆஃப் சிமெண்ட் இருக்கும். ஸோ 40.032 டிவைட் பை 50 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 0.8 பேக் அப்ராக்சிமேட்டான்னு பார்த்தோம்னா ஒரு பேக் சிமெண்ட்டு எனக்கு தேவை அந்த 12 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா பிளாஸ்டர் பண்ணுறதுக்கு 12 mm திக்னஸில். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சாண்டோட குவான்டிட்டி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சேம் இந்த 1:6 மிக்ஸ் மோட்டரில் quantity of sand is equal to ratio of sand divided by sum of the ratio into dry volume of mortar. So 6 divided by 7 ratio of sand ஓட ratio என்னன்னா 6 into 0.1944 அதாவது dry volume of mortar is equal to 0.166 meter cube. இப்போ நம்ம இந்த வெயிட்டை கேஜியில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய டென்சிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேல்யூமோட டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணால் கேஜியில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0.166 இன்டூ நான் எடுத்துக்கிட்ட டென்சிட்டி என்ன அப்படின்னா 1450 kg/m3 டென்சிட்டி ஆஃப் சாண்ட். ஸோ கிடைக்கக்கூடிய வேல்யூ 240.7 kg ஆஃப் சாண்டு நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம இந்த கியூபிக் மீட்டரை கியூபிக் ஃபீட்டில் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இது கன்வர்ஷன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஒரு கியூபிக் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 35.3147 cubic feet. ஸோ 0.166 மீட்டர் கியூபை இன்டூ 35.3147 மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய இந்த கியூபிக் ஃபீட் வேல்யூ 5.86ங்கிற வேல்யூ தான் நமக்கு தேவையான 1:6 ரேஷியோவில் 12 mm திக்னஸில் தேவைப்படக்கூடிய சாண்டோட குவான்டிட்டி. ஸோ வாட்டர் குவான்டிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த வாட்டர் குவான்டிட்டி கால்குலேஷனை செய்கிறோம். நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா 0.4லேருந்து 0.6 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இங்கே எடுத்துக்கிட்டேன் என்ன ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் 0.5 அப்படிங்கிற ரேஷியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா வெயிட் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் த சிமெண்ட். எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா வெயிட் ஆஃப் த வாட்டர் தான் வேணும். ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்டூ வெயிட் ஆஃப் த சிமெண்ட் ஆகிடும். ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நான் எடுத்துக்கிட்டது 0.5 இன்டூ வெயிட் ஆஃப் த சிமெண்ட். ஆல்ரெடி நம்ம சிமெண்ட்டோட கால்குலேஷன் எடுத்திருப்போம் 40.032 இந்த வெயிட்டை நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ இதை வாட்டர் இதோட மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் இதோட வாட்டரோட குவான்டிட்டி இன் லிட்டரில் கிடச்சிடும். ஸோ 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் ரெக்கார்டு ஃபார் த இந்த மிக்சிங்க்கு 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு அவசியம் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதோட சம்மரி என்ன அப்படின்னா நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தா இது இன்டர்னல் பிளாஸ்டரு. இதோட மிக்ஸ் ரேஷியோ என்னன்னா 1:6 அப்படிங்கிற ரேஷியோ. இதோட திக்னஸ் என்ன அப்படின்னா 12 mm திக்னஸ்ஸு. ஸோ இதுக்காக தேவைப்படக்கூடிய எனக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் 12 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வால்காக சிமெண்ட் எனக்கு ஓபிசி சிமெண்ட்டு ஒரு பேக்கு சிமெண்ட்டு அப்படி இல்லைன்னா 40 kg சிமெண்ட் தேவை. அப்புறம் ஃபைன் சாண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னா 5.86 கியூபிக் ஃபீட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் 240.7 kg. வாட்டரு 20 லிட்டர். இது வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ஸோ நான் இப்போ சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இது போல எதிர்வரும் நாள்கள் கூட இன்ஜினியரிங்ல உள்ள சில அடிப்படையான தகவலை நான் உங்களுக்கு என்னோட இந்த சிவில் குருஸ் சேனல் மூலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவில் குருஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.